வெல்கம் டு த ரோஹினி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பில்லோ கவரில் மாடல் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பில்லோ கவரில் செகண்ட் மாடல் 2 பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதில் ரோப் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ரோப் கட்டுற மாதிரி இருக்காது. சரிங்களா? அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாமா? இது இதுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு 1 மீட்ரு 1.25 மீட்ரு வரைக்கும் இருந்தால் தாராளம் போதும். 1 மீட்ரு ஃபேப்ரிக்கை மிச்சம்தான் பார்க்கலாம். மாடல் 2 பார்ப்போம். உயரம் பார்த்திங்கன்னா இதுக்கு 2 உயரம் இருக்கும். ஃப்ரண்ட் உயரம் பேக் உயரம்னு 2 வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், 2 உயரம் இருக்கும்ப்பா. ஆனால் வித்து அகலம் ஒரே ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா அகலம் ஒரே சைஸ் தானே இருக்கும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா உயரம் ஃப்ரண்ட் உயரம் பார்த்திங்கன்னா 26 ரெடி அளவுக்கு நமக்கு வேணும். அப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு அலவன்ஸ் சேர்க்கணும். 1 இன்ச் சேர்த்துக்கிறோம். டாப்பில் மடித்து தைக்கிறதுக்கும் கீழே தைக்கிறதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு. அதே மாதிரியே அகலத்துலேயும் 1 இன்ச் 2 பக்கத்துக்கு சேர்த்துக்கிட்டு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டு 20 இன்ச்சஸ் வைக்கணும். உயரம் பார்த்திங்கன்னா இன்னொரு உயரம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஃப்ளாப் மாதிரி வரும், அப்படியே ஃபோல்டிங்கில் வரும். ஸோ அதுக்காக நம்ம இந்த 26ஓட பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே ஆட் பண்ணுவோம். மடிக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கணும். அப்போ 34 இன்ச்சஸ் நமக்கு வரும். அப்போ ஒரு சைடு உயரம் 34 இன்ச்சஸ்ஸு வேணும், இன்னொரு சைடு 26 இன்ச்சஸ் வேணும். அப்போ அதில் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 இன்ச் டாப்புக்கும் இதுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 இன்ச். ஸோ எல்லா இதுலேயுமே நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணியிருப்போம். சீம் அலவன்ஸு 3லேயுமே ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இப்போ அப்போனா நம்ம கட் பண்ண வேண்டிய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு உயரத்தில் 28 இன்ச்சஸ் வெட்டணும், இன்னொரு உயரத்தில் பார்த்திங்கன்னா 36 இன்ச்சஸ் வெட்டணும். அகலம் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் தான் நம்ம வெட்டுவோம். இதே மாதிரி டயக்ராம் போட்டு ஒரு இது வரைஞ்சி ஒரு பேப்பரை ரஃப்பாக வச்சுக்கோங்கப்பா. பார்த்துக்கோங்க. இதுனா உங்களுக்கு எப்பயும் மறக்காது. அதனால் இந்த மாதிரி எழுதி டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. தைக்கலாமா? சரி, வெட்டலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கிளாத்தை எடுத்து 1 மீட்ரு கிளாத்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் அந்த செல்வேஜ் பக்கம் வர்றது போட்டுட்டு ஓப்பன் அந்த சைடு இருக்க மாதிரி ரைட் சைட்லேயும் ஓப்பன் தான் வரணும், லெஃப்ட் சைட்லேயும் ஓப்பன் தான் வரணும். நீங்கள் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம எடுத்து கையில் வச்சுருக்கோம், அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உயரம் நமக்கு ஃபஸ்ட்டு பெரிய உயரத்தை வெட்டிக்கிடுவோம். நமக்கு பெரிய உயரம் எவ்வளவு? 36 இன்ச்சஸ் வேணும். அந்த 36 இன்ச்சஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அதே 36 இன்ச்சை நல்லா கரெக்டாக இன்ச்சு ஸ்கேலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வித்து நமக்கு எவ்வளோ வித்து? இந்த 36 இன்ச்சஸ்க்கு 20 இன்ச்சஸ் வித்து. அப்போ அதையும் அந்த 20 இன்ச்சஸ் வித்து வைக்கிற பக்கத்தில் ஆப்போசிட் சைட்லேயுமே அதே 36ஐ திரும்ப மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் அந்த இன்ச் டேப்பை நீளமாக போட்டு மார்க் பண்ணுற மாதிரி இன்ச் டேப்பை கூட போட்டுக்கோங்க. இன்ச் டேப்பை போட்டு நல்லா இந்த மாதிரி கரெக்டாக இந்த புள்ளிக்கும் நம்ம மார்க் பண்ணோம்ல 36 இன்ச், இந்த எண்டுலேயும் அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இது துணி ஒரு சைடு ஃபோல்டிங்காக இருக்குல்ல. ஸோ எனக்கு இது நான் ஃபோல்டிங் வேணாம். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், நடுவில் வெட்டி விட்டுக்க போகிறேன். ஸோ இதை நடுவில் வெட்டிக்கோங்க. நடுவில் நம்ம வெட்டிட்டோமா, அந்த 36 வரைக்கும் வெட்டியிருக்கேன் நான், அதை தாண்டி வெட்டலை. ஸோ 36 வரைக்கும் வெட்டிட்டு அந்த 36ஐ இந்த எண்டுலேயும் இங்கேருந்தும் இந்த 36 வரைக்கும் தான் வெட்டியிருக்கேன். ஸோ அந்த 36ஓட இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு வெட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெட்டும் போது துணியை இப்படிலாம் என்னைய மாதிரி நகட்டாதீங்க. கவனமாக பார்த்து நீங்கள் சுற்றி சுற்றி போயிட்டே வெட்டுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு இது கிளாத்து அகலமாக இருக்குது. 20 இன்ச்சஸை விட ஒரு 1.5 இன்ச் கிட்ட அகலமாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, அந்த 20 வேணும் நமக்கு.
ஆனால் 21.5 கிட்டே இருக்குது, 22 கிட்டே இருக்குது. அந்த பேலன்ஸ் அந்த 2 இன்ச் வந்து கிளாத் ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி ரோப் வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கல, அந்த ஃபஸ்ட்டு பில்லோ கவருக்கு. அதை சொல்லித்தரதுக்கு எனக்கு இந்த கிளாத் ஆகும். ஸோ நான் அதை என்ன பண்ணிக்க போகிறேன், மார்க் பண்ணி இதை வெட்டி விட்டுக்க போகிறேன் நான். ஸோ அதை வெட்டிக்கிட்டேன். அதையே வெட்டி எடுத்துட்டு இப்போ ஒரு கிளாத் நம்மளோட உயரத்தில் ஒரு உயரம் இருக்கிற பெரிய உயரத்தை நான் வெட்டிட்டேன். ஸோ அந்த கிளாத்தை வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ ஏன்னா ஏற்கனவே சைடில் கூட வெட்டி வச்சுருந்தேன்ல, இப்போ எனக்கு வந்து கிளாத் வந்து தனியாக வந்துடும். எனக்கு ஒரு பீஸ் வந்துருச்சு, ஃப்ரண்ட் பீஸ் வந்துருச்சு. இப்போ நான் இன்னொன்று வெட்ட வேண்டியது பேக் பீஸு. பேக் பீஸ்க்கு நமக்கு எவ்வளோ வேணும், 28 இன்ச்சஸ் வேணும். அதே மாதிரியே இப்போ 20 தான் மார்க் பண்ணி வெட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரியே கீழேருந்து உயரம் 28 இன்ச்சஸ் மார்க் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்லேயும் 28 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அதே மாதிரியே கோடு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருங்க. தைக்கலாமா நம்ம? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 2 கிளாத்தோட தனித்தனியாக தான் வச்சுருக்கோம். ஸோ 2 கிளாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு, நம்ம மேல் பக்கம் வந்து ஃபோல்டிங் வரும் பார்த்துருக்கீங்களா, மடித்து தைக்கிற மாதிரி. நம்ம எல்லா இதுலேயும் பார்த்துருப்பீங்க, மடித்து தைச்சிருப்போம். ஸோ அதை மடித்து தைச்சிக்கோங்க. நம்ம அந்த கர்ச்சீப்பில் ஓரம் அடிச்சிங்கல்ல, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2 கிளாத்லேயுமே மேல் பக்கத்தை ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. மார்க் பண்ணி தைங்க. நான் மார்க் பண்ணாமல் தைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு வந்து 1 இன்ச் விட்ருக்கோம், கீழே 1/2 இன்ச்சுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் 1 இன்ச் விட்ருப்போம் 2 பக்கம். அப்போ 1 இன்ச்சை வந்து மேலே மடித்து தைச்சிருங்க. அதே மாதிரியே இன்னொரு கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1ல் தைச்சிட்டேன், இன்னொரு கிளாத்லேயும் மடித்து தைக்கணும். அதையும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அது 2ம் டாப்பில் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்ல பக்கத்தில் இருந்து கெட்ட பக்கத்துக்கு மடிக்கணும். ஏன்னா பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு நல்ல பக்கம் தானே வெளியில் தெரியும். ஸோ மடிப்பு பக்கம் அப்போனா உள்ளே வரும்போது கெட்ட பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கத்துலேருந்து கெட்ட பக்கத்துக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். தைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து, ரொம்ப பெருசாக மடிக்காமல், அதிகமாக மடிக்காமல், கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைங்க. அப்போனா தான் நீட் ஃபினிஷிங் வரும். இந்த எட்ஜில் தான் தைக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், பொறுமையாக தைங்க. ஒரு தலானி உரைக்கு 2 தலானி உரை தைங்க. ஒன்றும் தப்பு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்க ரேஷன் சாரியோட இலையில் கூட தைச்சி பழகலாம், தப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 கிளாத்தையும் நல்ல பக்கம் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டுக்கிறணும். நல்ல பக்கமும் ஒட்டி இருக்கணும். ராங் சைடு அடியிலையும் இன்னொரு ராங் சைடு மேலேயும் இருக்கணும், நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு அடிப்பக்கம் வந்து ஒன்று போல் இருக்க மாதிரி போடணும். அடிப்பக்கம் ஏன்னா மேலே வந்து 2 பக்கமும் இப்போ ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கோம், அதில் வந்து அப் அண்ட் டவுன் வேறு வரும். இப்போ நம்ம அடிப்பக்கத்தை ஒன்று போல் வச்சு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா 2 கிளாத்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அடிப்பக்கம் 2 ஒன்று போல் வச்சு மூவ் பண்ணாமல் இருக்க மாதிரி தையல் போட்டுருங்க. இதில் பேக் டேஷ் ஸ்டிச்சு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. எதுலேயுமே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் தையல் போட தேவையே இல்லை. இப்போ நான் அடிப்பக்கத்தை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த தலானி உரையோட வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து டேபிளில் போடலை, மிஷின்லேயே போடுறதுனால நல்லுங்காலை தூக்கிட்டு உள்ளே கூடி விடுறேன். வெயிட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இந்த வித்தியாசம்தான். இப்போ வந்து அடியில் ஒன்றா விட்டுருக்கேன் பாருங்கள். எல்லா பக்கமும் 2 சைடும் வந்து அடியில் வந்து நான் தைச்சிட்டேன் 1/2 இன்ச்சுக்கு. இப்போ இதில் இழுத்து பார்த்தீங்கன்னா 2 ஈவனாக சைடில் லெஃப்ட்டு ரைட்டு 2மே சரியாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள், இதுதான் நம்ம வந்து இந்த வித்தியாசம்தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல மடிச்சிடணும். அதே மாதிரியே அந்த பக்கமும் 2.5 இன்ச் அந்த நம்மளோட அடிப்பீஸோட மடித்து தைச்ச எட்ஜு ஆரம்பம் இருக்குது பார்த்தீங்களா, முடியவும் வச்சுக்கலாம், இல்லாட்டியா அங்கே வரைக்கும் அந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும்.
ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் மார்க் பண்ணி இன்ச் டேப் வச்சே நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காட்டுறேன். இப்போ இந்த நம்மளோட எட்ஜ் முடிகிற இடம் இருக்கா அந்த கிளாத்தோடது, அந்த இடத்துலேருந்து 2.5 இன்ச், இந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச், அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மடித்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் உள்ள அடியில் அந்த ஃபோல்டிங் வரைக்கும் பிடிச்சிட்டு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து குண்டு பின் இருந்தால் நகராமல் இருக்கிறதுக்காக போடனாலும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நான் கரெக்டாக மடிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுட்டேன். இப்போ அந்த சைடில் இருந்து மேலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பம் போது ரிவர்ஸ் தையல் போட வேண்டாம், ஆரம்பத்தில் போட வேண்டாம். இப்போ வந்து இந்த 2 ஜாயினிங் இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் தையல் நம்ம போடணும். தூக்கி விட்டு நல்லா ரிவர்ஸ் தையல் போட்டு, ஆனால் 1/2 இன்ச் தையல் போடுறேன் கரெக்டாக. ஏன்னா நம்ம சுற்றிலும் என்ன பண்ணியிருக்கோம், 2 இன்ச் விட்டுருக்கோம், எல்லா இதுலேயுமே 2 இன்ச் விட்டுருக்கோம். அதனால் இப்போ 1/2 இன்ச்சில் நான் தையல் போடுறேன். ஏற்கனவே கீழே மடித்து தைச்சிட்டோம், கீழே வந்து திரும்ப வேண்டாம், நம்ம பானா மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை, முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடு தைக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அடியிலேருந்து வருவேன். ஏன்னா துணி வந்து மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அடியிலேருந்து வந்து அதே சேம் 1/2 இன்ச்சில் தான் நான் தையல் போடுறேன். ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு தையல் போடுங்க. நம்ம ஏன் இதில் வந்து 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம், அதாவது சீம் அலவன்ஸ் ஒன் சைடும் 1 இன்ச் ஏன் விட்டுருக்கோங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்து. இப்போ வந்து 1/2 இன்ச்சு 4 பக்கமும் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டாப்பில் மட்டும் தைச்சிருக்க மாட்டோம், மிச்சம் எல்லா பக்கத்துலேயும் வந்து ஏன்னா டாப்பில் மடித்து தைச்சிருக்கோம் கணக்கு. இப்போ வந்து மிச்சம் எல்லா பக்கமும் நான் என்ன பண்ணிட்டேன், 1 இன்ச் விட்டதுக்கு 1/2 இன்ச் இப்போ தைச்சிட்டேன். மேலே வந்து மடித்து தைச்சிருக்கோம், சுற்றிலும் வந்து 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல், இது வழியாக தான் நம்ம வந்து பில்லோவை வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதை பெரட்டிக்கோங்க, நம்ம வெளியே பெரட்டி எடுத்துடலாமா. பெரட்டி எடுத்துட்டு ஒரு நல்லா சின்ன சிசர் கூட வேண்டாம், நல்லா ஷார்ப்பாக ஒரு பென்னோ பென்சிலோ வச்சுட்டு இதில் என்ன பண்ணுங்கள், இந்த கார்னர்லாம் வந்து உள்ளே இருக்கும், அந்த கார்னர்லாம் 4 கார்னரையும் ஒரு பென்சில் மாதிரி வச்சு விட்டுருவோம். நான் இருங்க நல்லா இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க கார்னர், லெஃப்ட் சைடில் இருக்க கார்னர் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபோல்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா உன் கையை உள்ளே விட்டோ இல்லாட்டி நல்லா ஒரு பென்சில் மாதிரியோ ஏதோ கொஞ்சம் இதை மாதிரி விட்டு நல்ல ஸ்ட்ரா எட்ஜஸ் நல்ல கார்னர் 4 கார்னர் மூளையுமே நல்லா தெளிவாக நல்லா புஷ் பண்ணி வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. தையல் வந்து ரொம்ப ஈஸியானது, விரும்பி தைச்சிங்கன்னா தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி செய்யுங்க. 4 பக்கமும் நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பில்லோ கவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றிலும் தையல் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அதில் வந்து ஜிக்ஜாக் தையல் மாதிரி கூட வரலாம். நம்ம வந்து இப்போ நார்மல் ஸ்டிச் தையல் தான் போட போகிறோம். இந்த ஓப்பன்லாம் உள்ளே கரெக்டாக உள்ளே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பானா மாதிரியோ ஸ்கொயர் மாதிரிலாம் போட வேண்டாம். எந்த எண்டில் 1/2 இன்ச்சில் ஆரம்பிக்கிறோமோ இந்த எண்டில் அந்த செல்வேஜ் உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டிச் பண்ணதோட கேப்பு, நம்மளோட 2 துணி ஜாயின் பண்ணது இடம் இருக்கும். இப்போ நம்ம பெரட்டினா அது உள்ளே இருக்கும். அது வந்து இப்போ அதில் திரும்ப நம்ம வெளியிலேருந்து மேலே எட்ஜிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே மேலே ஆரம்பத்துலேருந்து 1/2 இன்ச், அதாவது அந்த கார்னரில் உள்ள நம்மளுக்கு துணி இருக்குன்னு நம்ம மடித்து தைச்ச துணி இருக்கும்ல, அதை மறைக்கிற அளவுக்கு 1/2 இன்ச் தையல் போட்டிங்கனாலே அது மறைஞ்சிரும். ஏன்னா உள்ள 1/2 இன்ச் தான் நம்ம சைடு அடிச்சிருக்கோம். இப்போ இந்த எண்டு டு அந்த எண்டு அதே மாதிரி 4 பக்கமும் தனித்தனியாக எட்ஜ், அது வந்து கடைசி கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு விழுகும். ஸோ அது வந்து அழகாக இருக்கும், டிசைன் மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ரிவர்ஸ் தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் 1 சைட் போட்டேன், அடுத்து இந்த சைடுலேருந்து 1/2 இன்ச்சு அந்த கார்னரை மட்டும் நல்லா நம்ம இழுத்து விட்டுட்டு, ஏன்னா 2 துணியும் அப் அண்ட் டவுன் வந்துடாமல் நல்லா சைடை மட்டும் இழுத்து பிடிச்சிட்டு மட்டும் தைங்க. மற்றபடி எந்த இது இல்லை, நீட்டாக நல்லா சைடு அப் அண்ட் டவுன் ரெண்டும் அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடு வந்துடாமல் நல்லா இழுத்து வச்சு மட்டும் தைங்க. 4 பக்கமும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் 2வது பக்கம் தைச்சிக்கிட்டு இருக்கேன், அது பிசுறாக இருந்தது அதனால் அதை எடுத்து விட்றேன். நல்லா இழுத்து வச்சுட்டு
கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து ஒரு சின்னதாக கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. எனக்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப உதவியாக தான் இருந்தது. நானும் இப்போ ஒரு 10 இயர்ஸாக தைக்கிறேன். தைங்க. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக இழுத்து வச்சுட்டு 4 பக்கமும் தைங்க. ரொம்ப நாளாகவே சொல்லுவாங்க இதில் வீடியோ போடுங்கன்னு. எனக்கு எப்படி போடணும்னு தெரியாது, அதனால் நான் போடலை. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு தைங்க. நல்லா கைட்டையே அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த எஜ்ஜும் இப்போ தேர்ட் பக்கம். இப்போ நம்ம ரெண்டு சைட் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு சைட் போடலாம். இந்த சைடும் தையல் போடுங்க. எனக்கு பாபினில் நூல் கட் ஆகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம மிஷினை பார்க்கணும். நீட்டாக இருக்குது. இப்போ ஃபோர்த் சைடு ½ இன்ச் விட்டிங்கன்னா, இப்போ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட அந்த உள்ளேயும் ரிவர்ஸில் நம்ம தலானி உரையை திருப்புனா கூட உள்ளே வந்து அந்த 2 துணி ஜாயின் பண்ணது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தைக்கிறோம். சுற்றிலும் ஒரு தையல் ½ இன்ச்சுக்கு. அப்போ நமக்கு வந்து துணி டக்குன்னு பிரியாது. அப்போ இந்த தலானி உரை நல்லாயிருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த தலானி உரை மாடல். நீங்கள் இதே தலானி உரையை உங்கள் வீட்டில் இருக்க தலானி உரையோட அளந்து இப்போ நம்ம கூட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, 2 இன்ச் உயரம் வந்து மாறுபடும். ஆனால் நம்ம சீம் அலவன்ஸ் கூட்டியிருக்கோம் பாருங்கள், அது எப்பயுமே மாறாது. அது நீங்கள் எந்த பில்லோ கவராக இருந்தாலும் சேம் மெத்தடு. 1 இன்ச் கூட்டிக்கிட்டிங்கன்னா சைடுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து தெரியாது, எந்த பிசுறும் தெரியாது, 4 பக்கமுமே தெரியாது. இது வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். வாங்க இப்போ இந்த பில்லோ கவரை பாருங்கள். அவ்வளோதான், நீட்டாக இருக்கும். பில்லோவில் நம்மளுக்கு அந்த சைடில் வந்து ஹோல் இருக்கும். ஒன் சைடு நம்ம அந்த சைட்லேருந்து உள்ள பில்லோ கவர் பண்ணிவிட்டு கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பில்லோ கவர் தைச்சி பாருங்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து இது சொல்லித்த ரோப் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணது கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளாஸில் இந்த பேலன்ஸ் கிளாத்தில் அந்த இப்போ எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதையும் சொல்லி தந்துடுறேன். வாங்க பார்க்கலாம். அந்த ரோப் ஸ்டிச் பண்ணுறதையும் பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு வந்து நமக்கு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்திருப்போம். 1.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துகிட்டு 10 இன்ச் நீளத்துக்கு எடுத்துக்கணும். இது ஒரு சின்ன ரோப்பு என்கிட்ட அந்த இதில் இருந்ததில் ஒரு பிட்டு. ஸோ 1.5 இன்ச்சுக்கு அகலத்துக்கு எடுத்துக்கோங்க. மார்க்கிங்காக இதை நான் காட்டுறேன். நான் இன்னொரு கிளாத் வச்சுருக்கேன், அதை வச்சு தைச்சு காட்டுவேன். 1.5 இன்ச்சுக்கு அகலத்துக்கு எடுத்துகிட்டு நீளம் 10 இன்ச் வச்சு ஒரு கிளாத் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இங்கே ஒரு ஃபோல்டு, ரைட் சைடில் ஒரு ஃபோல்டு, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை திரும்ப ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா சின்னதாக வந்துடும். இதை அப்படியே வந்து மிஷினில் வச்சு பொறுமையாக தைங்க. மிஷினில் வந்து ஆரம்பத்தில் பக்கத்தில் விரலை வச்சு தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீடியில் கண்டு கையில் உள்ளே இறக்கிக்காதீங்க. கவனமாக தைங்க. சிசர் வெட்டும் போதுமே கவனம். மெயினாக வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது மிஷின்கிட்ட கொண்டு போகும்போது ரொம்ப கவனமாக கொண்டு போங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நீல் ரோப் வந்து ரெடி. இந்த மாதிரி இது மடித்து தைக்கணுங்கிறக்காக சொன்னேன். ஆக்சுவல் கரெக்டாக தைக்க வேண்டிய மெத்தடே இந்த இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு கொஞ்சம் மடித்து தைச்சிக்கோங்க.
அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அந்த 10 இன்ச் லென்த்தில் அதே மாதிரி கீழேயும் ஒரு மடி மடித்து தைச்சிக்கோங்க. ஏன்னா ரெண்டு எட்ஜும் ஃபினிஷிங் இருக்கணும்ல, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் மடித்து டோட்டலாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ரோப் கிடச்சிரும். இப்போ இதை பிடிச்சி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பிடிச்சி தைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மடித்து மிஷினில் வச்சுட்டு நீடில் பக்கத்தில் விரல் கொண்டு போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ கவனமாக தைங்க. எப்பயுமே எதுலேயுமே கவனமாக இருங்க. ஸோ இது வரைக்கும் பிடிச்சிட்டு தைச்சிங்கன்னா கீழேயும் ஃபினிஷிங், மேலே ஃபினிஷிங், சைட்லேயும் நமக்கு நீட் ஃபினிஷிங் ரோப் கிடச்சிருது. இதை என்ன பண்ணணுன்னா மிஷினில் நம்ம இந்த பில்லோ கவரில் சும்மா வச்சு காட்டுறேன். நம்ம எங்கே வைக்கணுமோ பில்லோ கவரில் அந்த இடத்துல வச்சுட்டு ஒன்றே ரிவர்ஸ் தையல் 4-5 தையல் போட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே தான். அது உள்ள கொஞ்சம் சின்னதாக மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி அடித்து தையல் போட்டிங்கனாலும் ஓகே தான். நான் வந்து ரிவர்ஸ் தையல் போட்டு தைச்சி காட்டுறேன். ரிவர்ஸ் தையல் தைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீடில் கிட்ட கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக தைங்க. தலானி உரையை தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த பழைய இதுலேயும் பில்லோ கவருக்கு ரோப் தைக்க சொல்லி மறந்துட்டேன் இல்லை, வீடியோ எனக்கு எடிட் ஆகலைன்னு தெரியாது. நான் இப்போது பார்த்தேன். சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நன்றி.